Good evening, student. Good evening, sir. Good evening. Evening, sir. Good evening. ஓகேம்மா, நேத்து இனப்பெருக்க நலன் பார்த்தோம். சரிங்களா? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து ஒரு சில கொஸ்டின் கேட்குறேன், சொல்லுங்க. சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்கம்மா இருக்கு? சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் Lucknow. வெரி குட். அவங்க ஒரு ஸ்பெஷலா ஒன்னு தயாரிச்சிருக்காங்க. அதோட பேரு ஸ்பெஷலா Saheli. செகிலி அப்படிங்கிற ஒரு கருத்தடை மாத்திரை. ஓகே, வெரி குட். சரிங்களா? ஸோ ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் டெஸ்ட் நம்ம பண்றோம் இல்லைங்க, பனிக்கூட திரவ டெஸ்ட். அதை நம்ம எடுத்து பண்ணும்போது என்னென்ன நோய்கள் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம்? குரோமோசோம் பிறழ்ச்சிகள் பார்க்கலாம் சார். என்னம்மா? குரோமோசோம் பிறழ்ச்சிகளா இருக்கான்னு பார்க்கலாம் சார். சரிங்க. Down syndrome, hemophilia, sickle cell. வெரி குட். டவுன் சிண்ட்ரோம், ஹீமோபிலியா, கதிர் அறிவாள் ரத்த சோகை அப்படிங்கிற சிக்கிள் செல் அனிமியா அப்படின்னு சொன்னோம். ஹீமோபிலியாவுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். என்ன பேருங்க? ஹீமோபிலியாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ராயல் டிசீஸ். வெரி குட். ஹீமோபிலியாவுக்கு ராயல் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது ராயல் ஃபேமிலியில வந்ததுனால இந்த பேரை கொடுக்குறாங்க. ஹீமோபிலியா அப்படின்னா ரத்தம் உறையாமை. சரிங்களா? நமக்கு ஒரு காயம் பட்டுச்சுன்னா 2 to 22 மினிட்ஸ்ல வந்து அது உறைஞ்சிடணும், ரத்தம் உறையும். ஆனா இவங்களுக்கு வந்து 2 to 24 ஹவர்ஸுக்கு வந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சில டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு அது கடத்தப்படும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணா தெரியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எதுலாம் அவங்க ரொம்ப ஈடுபடுறாங்க? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இயற்பிறக்கத்தின் அனைத்து அம்சங்கள் இல்லை சார். சரிங்க. அப்புறம் உடல், உணர்வு, நடத்தை மற்றும் சமூகம். சரிங்களா? அதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. மொத்த நல்வாழ்வை குறிக்கிறது. எல்லாமே ஒரு நல்ல ஒரு சமுதாயம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க நிறைய இது பண்றாங்க. ஸோ இது எங்க இருக்கு? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னு தெரியுங்களா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் படிச்சிருக்கீங்களா? ஓகே, இது ஜெனீவா, ஐ திங்க். ஜெனீவா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஜெனீவா. சரிங்களா? அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அங்கிருந்து தான் உலக மக்களை எல்லாமே பாதுகாக்கிறது அவங்க. என்னென்ன நோய்கள் வருது, அந்த நோயை நம்ம எப்படி வந்து சரி பண்ணலாம், அந்த மாதிரி உலக மக்களை எல்லாத்தையும் பாதுகாக்கிறது அவங்களும் ஒருத்தர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டேஷனல் அமனூரியா அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஒரு பர்மனன்ட் இல்லைங்க, டெம்பரரியான ஒரு மெத்தடு. குழந்தை வந்து பால் குடிக்கிற வரைக்கும் அம்மா வந்து பிரெக்னண்டா ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மென்சுரல் சைக்கிள் நடக்காது. சரிங்களா? இதுலயும் சில எக்ஸப்ஷனல் இருப்பாங்க, அவங்கெல்லாம் இந்த கணக்குல வர மாட்டாங்க. சரிங்களா? எக்ஸப்ஷனல் சில பேர் இருப்பாங்க. ஸோ அதை பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட இயற்கை கருத்தடை முறைகளில் மருந்துகள் மற்றும் சாதனங்கள் எதுவும் பயன்படுத்தாததால் பக்க விளைவுகள் கிட்டத்தட்ட இல்லை எனலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியா இருந்தாதான் இந்த மெத்தட்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கருவுறாம தடுக்க முடியும். சரிங்களா? ஒரு நாள் வந்து அதை ஃபாலோ பண்ணலன்னா கூட குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்.
சரிங்களா? அதனால இந்த மெத்தடை வந்து ரொம்ப சிவியரா பண்ணுனா அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. இந்த மெத்தட்லாம் நேச்சுரல் மெத்தட்ஸ். சரிங்களா? இத அவங்க அவங்க வந்து கடைபிடிக்கணும். டெய்லியுமே அத வந்து என்ன செய்றாங்களோ அந்த மெத்தட வந்து கடைபிடிக்கணும். ஒரு நாளைக்கு அத விட்டுட்டாங்களா கூட அதோட குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அ இதாயிரும். ஆனா இதுல நமக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல பக்க விளைவுகள் எதுவுமே இருக்காது. சரிங்களா? இப்ப நம்ம ஒரு தலைவலி, காய்ச்சல் அப்படின்னு எதையாவது ஒரு மாத்திரைய நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா, கண்டிப்பா 1% அதுல பக்க விளைவுகள் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு அது சீக்கிரமா தெரியும். ஒரு சிலருக்கு ரொம்ப நாள் கழிச்சு தெரியும். உதாரணத்துக்கு ஸ்டீராய்டு டேப்லெட்லாம் நம்ம சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ அத ரொம்ப அதிகமா நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதனால சில விளைவுகள்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ கெமிக்கல்ஸ் அப்படின்னாவே நமக்கு தெரியும். அன்வான்டட் திங்ஸ் வந்து அன்வான்டடா ஒரு கெமிக்கல்ஸ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே, இது கேன்சர உண்டு பண்ணும். ஓகேங்களா? கேன்சருக்கு முக்கியமான காரணமே என்னன்னா, அன்வான்டட் கெமிக்கல்ஸ். இந்த அன்வான்டட் கெமிக்கல்ஸ் உள்ளார போய் என்ன செய்யும்? நார்மல் செல்ஸ்க்கு அப்நார்மல் குரோத்த குடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இப்ப பேரியர் மெத்தட் அப்படின்னு சில இதெல்லாம் பார்க்க போறோம். இந்த பேரியர் மெத்தட் அப்படின்னா தடுப்பு முறையில் சில நம்ம வந்து சில அ ஃபார் எக்ஸாம்பிள் ஆணுறைகள் இந்த மாரி சில பொருட்கள வச்சு அவங்களோட கர்ப்பம் தரிக்கக்கூடிய இத வந்து நம்ம தள்ளி போற மாரி பண்றது தான் இது பேரியர் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே பொதுவா பார்த்தீங்கன்னா, டெம்பரரி மெத்தட்ல நெறைய பயன்படுத்துறோம். பெர்மனன்ட் அப்படிங்கிறது வந்து 2 மெத்தட் இருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல பேரியர் மெத்தட்ல அண்ட செல் மற்றும் விந்து செல் உடல் ரீதியாக சந்திப்பதை தடைகளின் உதவியுடன் தடு படுவதால் கருவுறுதல் நடைபெறுவதில்லை. சில நம்ம பேரியர்லாம் வச்சிருக்கோம். இப்ப ரோட்ல ஹைவேஸ்ல பாருங்க, ஸ்பீட குறைக்கிறதுக்காக நெறைய இடத்துல பேரியர் வச்சிருக்கிற மாரி, இதுல என்ன பண்றோம்னா, குழந்தை பிறக்க ஸ்பெர்மும், ஓவமும் மீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி சில பேரியர வச்சிருக்காங்க. சரிங்களா? மெத்தட்ஸ நம்ம பயன்படுத்துறோம். அதுல பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒண்ணு வந்து நிரோத் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட பேரு தான். நிரோத் அப்படிங்கிறது என்பது ஆணிற்கான ஆணுறைகளை வழங்கும் பிரபலமான பிராண்ட். சரிங்களா? ஸோ இவங்க வந்து ஆண்களுக்கு ஆணுறைய உருவாக்குறாங்க. ஸோ இது வந்து 99% வந்து சேஃபானது. ஓகேங்களா? பாலியல் மூலம் பரவும் நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் நோயிலிருந்து பயனாளரை பாதுகாப்பது போன்ற கூடுதல் நன்மை காரணமாக ஸோ எய்ட்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது பாலியல் நோய்கள் இருக்கா எஸ்டிடி அப்படிங்கிறது எஸ்டிடி இருந்தா அவங்களுக்கு 90% வந்து எய்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் எஸ்டிடியால அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எய்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சரிங்களா? இந்த எஸ்டிடி நோய் இருக்கிறவங்கள எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை சுத்திலும் நிறைய ஸ்கேர் வந்ததுக்கான தழும்புகள், அதாவது புண்ணு வந்ததுக்கான சில தழும்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில ஸ்கேர் இருக்கும். புண்ணு வந்ததுக்கு அடையாளமா ஸ்கேர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நிரோத் அப்படிங்கிற ஒண்ண பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி கருத்தடை உறை காண்டம்ஸ் என்பவை மெல்லிய ரப்பர் இல்லைன்னா அந்த ரப்பருக்கு தான் மரப்பால் உறையால் செய்யப்பட்ட ஒரு தடுப்பி ஆகும். இது ஆணின் பீனிஸ்ல வந்து அதை வியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கலவியில ஈடுபடும்போது அவங்களோட ஸ்பெர்ம் வந்து தடுக்கப்படுது அப்படிங்கிறது இது ஒரு மெத்தட் இருக்கு. ஆணுறைகள் இது பாருங்க. அதுக்கு அடுத்தது அதுல ஒரு கம்பெனி தான் நிரோத். சரிங்களா? அது ஒரு பிராண்டு. இதை வந்து யூஸ் பண்ணா பாலியல் நோய்கள்ல இருந்து தடுக்கப்படலாம். அதே மாதிரி தேவையற்ற பிரெக்னன்சியும் அவங்க அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஆண் மற்றும் பெண் ஆணுறைகள் இரண்டும் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடியவை. அதை வந்து டிஸ்போசபிள் தான். ஓகேங்களா? மெடிக்கல் வேஸ்ட்டை எல்லாமே நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வேஸ்ட் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இன்சினரேஷன் அப்படிங்கிறது தான் பெஸ்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து டிஸ்போசபிள், ஆனால் இது ஒரு பிளாஸ்டிக். சரிங்களா? சுயமாக செருக முடியும் மற்றும் பயனாளருக்கு இதை வந்து அவங்களே யூஸ் பண்ண முடியும். வேற ஒருத்தர் ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு இதை போடணும் அப்படின்னு இல்லை, அவங்களே யூஸ் பண்றதுனால இதுல வந்து ஒரு பிரைவசி இருக்கும், பிரைவசி தனி உரிமை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. உதர விதானங்கள் சரிங்களா? இடைத்திரை டயப்ரம், கருப்பை மூடிகள், செர்விக்கல் கேப்
செர்விக்கல் கேப்பு, டயப்ரம் மற்றும் மறைப்பு திரைகள், சரிங்களா, போன்றவை ரப்பரால் செய்யப்பட்ட தடுப்பு பேரியர் ஆகும். இவைகள் பெண்களின் கலவி கால்வாயில் சுருக்கப்படுவதால் கலவியின் போது விந்து செல்கள் உள்நுழைவது தடுக்கப்படுகிறது. ஸோ இந்த மெத்தட்ல வந்து செர்விக்கல் கேப் அப்படிங்கிறது ஃபீமேலுக்கும், டயப்ரம் அப்படிங்கிறதும் ஃபீமேலுக்கும் பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி செய்யும்போது சரிங்களா, ஸ்பெர்ம் உள்ளார அவங்களோட யூட்ரஸ்குள்ள போறத தடுக்க முடியும் அப்படிங்கிறத. அதனால அது பெண்கள் வியர் பண்றது 2 செர்விக்கல் கேப்பு அண்டு டயப்ரம். சரிங்களா, இது எல்லாமே மற்றும் மறைப்பு திரைகள் அப்படிங்கிறாங்க. மறைப்பு திரைகள் இந்த மாதிரி சில பொருள் எல்லாம் ஃபீமேலும் பயன்படுத்தலாம், மேலும் வியர் பண்ணிக்கலாம், ஃபீமேலும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. இவைகள் மீண்டும் பயன்படுத்தக்கூடியவை. சரிங்களா, ரீயூசபிள் விந்தணு கிரீம்கள், ஜெல்லிகள் மற்றும் நுரைகள் போன்ற தடைகளும் அவைகளின் கருத்தடை செயல் திறனை அதிகரிக்க செய்கின்றன. சரிங்களா, இந்த மாதிரி சில கிரீம்ஸ் இருக்கு, ஜெல்லிஸ் இருக்கு, இதெல்லாம் வாங்கி சில ஃபோம்ஸ் இதெல்லாம் வாங்கி அவங்க யூஸ் பண்ணாங்க, ரீப்ரொடக்ட் ஆர்கன்ல அதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அந்த விந்து செல்றது வந்து அது தடைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றொரு பயனுள்ள மற்றும் பிரபலமான முறை உள்கருப்பை சாதனங்களில் பயன்பாடு, இன்ட்ராயூட்ரின் டிவைஸ். சரிங்களா, இதை வந்து காப்பர் டீ மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதுல காப்பர் டீ அப்படின்னு ஒன்றை பயன்படுத்துறாங்க. இந்த சாதனங்கள் மருத்துவ நிபுணர்களால் பெண்களின் கலவி கால்வாய் வழியாக கருப்பையினுள் பொருத்தப்படும் கருவியாகும். இது யுட்ரஸ் உள்ளார வந்து டி ஷேப்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இட் இஸ் எ நான் இரிட்ரண்ட். இரிட்ரண்ட்லாம் எதுவுமே பண்ணாது. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து உள்ளார வந்து கருப்பையில வைக்கிறாங்க. அப்ப 2 பக்கமும் இருந்து வர்ற ஃபெலோபியன் டியூப் வந்து அதை தடுக்கிற மாதிரி, ஃபெலோபியன் டியூப்ல இருந்து வர்ற ஓவம் வந்து அங்கேயே நின்றுக்கிற மாதிரி இது வந்து ஒரு வடிவமைக்கப்பட்டிருக்கு. என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி ஷேப்ல இருக்கும். சரிங்களா, இந்த உள்கருப்பை சாதனங்கள் தற்போது மருந்திலா உள்கருப்பை சாதனங்களாக நான் மெடிக்கேட்டட் ஐயூடிஎஸ் கிடைக்கின்றன. லிப்பஸ் வளையம், லூப், தாமிரம் வெளியிடும் உள்கருப்பை சாதனங்கள். சரிங்களா, இது என்னென்னு கொஞ்சம் நல்லா மெமரி பண்ணிக்கணும். சரிங்களா, இதுல பாத்தீங்கன்னா தாமிரம் வெளியிடும், அதாவது காப்பர் ரிலீசிங் ஐயூடிஎஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சரிங்களா, இன்னொரு டைப் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இந்த டைப் பாருங்க, காப்பர் ரிலீசிங் ஐயூடிஎஸ். சரிங்களா, காப்பர் ரிலீசிங் ஐயூடிஎஸ் பாத்தீங்கன்னா என்னென்னா காப்பர் டி, காப்பர் 7, மல்டி லோடு 375. சரிங்களா, இது மூணையும் நல்லா மெமரி பண்ணிருங்க. காப்பர் டி, காப்பர் 7, மல்டி லோட் 375. இதெல்லாம் தாமிரம் வெளியிடும் ஐயூடிஎஸ் அப்படின்னா காப்பர் ரிலீசிங், அங்க வச்சுட்டா காப்பரை ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா, இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஹார்மோன் வெளியிடும் உள்கருப்பை சாதனங்கள், ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஎஸ். ஐயூடிஎஸ் இன்ட்ராயூட்ரின் டிவைஸை 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு காப்பர் ரிலீசிங் ஐயூடிஎஸ், இன்னொன்னு வந்து ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஎஸ் அப்படின்னு 2 வகையா பிரிக்கிறோம். நான் மெடிக்கேட்டட் ஐயூடிஎஸ். ஆமா, அதுல பாத்தீங்கன்னா லிப்பஸ் லூப் அப்படின்னு ஒன்றை மட்டும் பயன்படுத்துறாங்க. சரிங்களா, லிப்பர்ஸ் லூப் அப்படிங்கிற ஒரு லூப் மாதிரி ஒரு பொருளை உள்ளார பயன்படுத்துறாங்க. அது நான் மெடிக்கேட்டட். இது ஜென்ரலா 2 டைப்பா பிரிக்கிறாங்க. அதுல வந்து காப்பரை ரிலீஸ் பண்றது ஒண்ணு, உள்ளார வச்சுட்டா காப்பரை வந்து கொஞ்சமா ரிலீஸ் பண்ணும். அதனால அந்த ஓவமும் ஸ்பெர்மும் வந்து ஒன்னா சேராது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹார்மோனையே ரிலீஸ் பண்ணும் அது. சரிங்களா, ப்ரொஜெஸ்டா செட் அப்படிங்கிற ஒன்னையும் LNG-20 இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும். இது வந்து ஒரு நான் இரிட்ரண்ட். ஓகேங்களா, ஸோ இதுல 3 டைப்பா இருக்கு. இதுல மெயினா வந்து 2 டைப் வந்து காப்பர் ரிலீசிங், இன்னொன்னு வந்து ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஎஸ் அப்படின்னு சொல்றோம். ஐயூடிஎஸ்னா என்னங்க, இன்ட்ராயூட்ரின் டிவைஸ். இதை வந்து அவங்களா செல்ஃபா வைக்க முடியாது. இதை ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் கிட்ட தான் அவங்க வச்சுக்கணும். இது வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கும் இதை அவங்க யூஸ் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல இதை வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, இது மெயினாவே இது எல்லாமே எதுக்கு வைக்கிறாங்க, 3 years கேப் இருக்கணும், ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் 3 years இருக்கணும் அப்படிங்கிறது. அப்பதான் அந்த குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும்,
தாயும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை பயன்படுத்துறாங்க. இது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. காப்பர். இது எதனால டி ஷேப்ல இருக்கும். இது எதனால உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா தாமிரமும் சரிங்களா பிளாஸ்டிக்கும் காப்பர் அண்ட் பிளாஸ்டிக்னால உருவாக்கப்பட்ட ஒரு டி ஷேப்ல இருக்கக்கூடியது. அப்படியே யுட்ரஸ்ல உள்ளார கொண்டுட்டு போய் மேல் பக்கம் வைக்கும் போது இந்த பக்கம் இருந்து வர ஃபெலோபியன் டியூபும் அடைச்சிரும், இந்த பக்கம் இருந்து வர ஃபெலோபியன் டியூபையும் அடைச்சிரும். ஓகேங்களா? இதை கொஞ்சம் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ப்ரொஜெஸ்ட்ரா செட் அப்படிங்கிறது ப்ரொஜெஸ்ட்ரான ஞாபகம் வச்சுங்க. ப்ரொஜெஸ்ட்ரா செட் அப்படிங்கிற ஒண்ணு, LNG-20 இதெல்லாம் ஹார்மோன் ரிலீசிங் IUDs அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து காப்பர் ரிலீசிங் IUDs அப்படின்னு நம்ம சொல்றோம். 2 இருக்கு. உள் கருப்பை சாதனங்கள் கருப்பையில் உள்ள விந்து செல்கள் விழுங்கப்படுதலை அதிகரிக்கின்றன. பேகோசைட்டோசிஸ் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கருப்பை சாதனங்களை உள்ளார வைக்கும் போது இது விந்து செல்களை விழுங்கக்கூடியதை அதிகரிக்கிறது அப்படிங்கிறாங்க. பேகோசைட்டோசிஸ் அப்படின்னா என்கல்ஃப் த ஸ்பெர்ம்ஸை வந்து அது மெழுங்கிறது. உள் கருப்பை சாதனங்கள் கருப்பையில் உள்ள விந்து செல்கள் விழுங்கப்படுதலை அதிகரிக்கின்றன. சரிங்களா? விந்து செல்கள் எல்லாமே ஒழிச்சிருச்சுன்னா என்ன பண்ணாது? அது ஃபர்டிலைசேஷன்ல இன்வால்வ் ஆகாது. கருப்பையின் உள்பகுதியில் தாமிரம் வெளியிடும் உள் கருப்பை சாதனங்கள் CO அயனிகளை வெளியிட்டு விந்து செல்லின் கருவுறுதல் திறனை அடக்குகிறது. ஓகேங்களா? ஸோ இந்த காப்பரை இதை வெளியிட்டு விந்து செல்களோட கருவுறும் திறனை குறைச்சிருது. மெயினா வந்து ஒரு செல்லு விந்து செல் அப்படிங்கிறது ரொம்ப ஆக்டிவா இருக்கும். மில்லியன் கணக்குல இருந்தாலும் ஒரே ஒரு விந்து செல் தான் ஃபர்ஸ்ட் போய் அண்டத்தை வந்து அண்டத்தோட மேல் லேயர் எல்லாம் தொலைச்சிட்டு உள்ளார போவோம். அதுவும் அதோட ஹெட் மட்டும்தான் உள்ளார போவோம்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஸோ அதோட வீரியத்தை குறைச்சிருச்சுன்னா அது போக முடியாது. ஹார்மோன் வெளியிடும் உள் கருப்பை சாதனங்கள் கூடுதலாக கருப்பதித்தலுக்கு இம்ப்ளான்டேஷன் தகுதியற்றதாக மாறுகிறது. சரிங்களா? இதே மாதிரி ஹார்மோன்களை வெளியிடும் போது கருப்பதித்தலுக்கு தகுதியற்றதாக மாறுகிறது மற்றும் விந்து செல்களுக்கு விரோதமானதாக கருப்பை வாயை மாற்றுகிறது. செர்விக்ஸை வந்து அதை வந்து கரெக்டான ஒரு இதா இல்லாத மாதிரி மாத்திருது அப்படிங்கிறாங்க. ஸோ இது மெயினா பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியத்தை என்ன பண்ணும்? வளவளப்பு தன்மையா மாத்திரும். எண்டோமெட்ரியம் வளவளப்பு தன்மையா ரொம்ப மாறிடுச்சுன்னா இம்ப்ளான்டேஷன் கருப்பதித்தல் நடக்காது. சரிங்களா? கர்ப்பத்தை தவிர்க்க மற்றும் அல்லது தள்ளி போட விரும்பும் பெண்களுக்கு உள் கருப்பை சாதனங்கள் பெண்ணிற்கான சிறந்த கருத்தடை சாதனங்களாக கருதப்படுகிறது. சரிங்களா? ஒரு குழந்தை வந்து ஒரு வயசு கேப்ல 2 குழந்தைங்க இருந்தா அந்த தாய்மா இந்த பேரண்ட்டுக்கு வந்து ரொம்ப அதை வந்து வளர்க்கறதுல ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும். அப்ப அந்த குழந்தைகளை நல்லா பாதுகாக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு கரெக்டான இடைவெளி வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கருப்பை தடுப்பு சாதனங்களை எல்லாருமே பயன்படுத்துறாங்க. சரிங்களா? இந்தியாவில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தடை முறைகளில் ஒன்றாக இந்த முறை உள்ளது. இந்தியாவில் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வாய்வழி கருத்தடை மாத்திரைகள் பயன்படுத்துவது மற்றொரு கருத்தடை முறையாக கருதப்படுகிறது. இதில் புரஜஸ்ட்ரோஜன்கள் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் கூட்டு சேர்க்கை ஓகேங்களா பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதுல இந்த மாதிரி இதையும் சேர்த்து ஈஸ்ட்ரோஜன் கூட்டு சேர்க்கை பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறாங்க. வாய் வழியா சில டேப்லெட் எடுத்துக்கிறோம். இது எல்லாமே என்ன பண்ணும்னா எண்டோமெட்ரியத்தை போய் ஒரு வளவளப்பு தன்மையா மாத்திரும். இவை மாத்திரைகளாக டேப்லெட் பயன்படுத்தப்படுகின்றன. எனவே மாத்திரைகள் பீல்ஸ் என்பது பிரபலமாக அழைக்கப்படுகின்றன. சரி, இது பாத்தீங்கன்னா மாத்திரையை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல கண்டிப்பா சைடு எஃபெக்ட் இருக்கும். சரிங்களா? மாத்திரையை வந்து 21 நாளைக்கு அவங்க தொடர்ச்சியா எடுத்துக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அவங்க தொடர்ச்சியா ஏதோ ஒரு கொஞ்ச நாள்னா ஓகே, இது தொடர்ச்சியா 3 வருஷத்துக்கு எடுத்துக்கும் போது சில பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஸோ இதுல பாருங்க காப்பர் டீ என்ன ஷேப்ல இருக்குது பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன்று. இது காப்பர் டீ நான் இரிட்ரண்ட். நம்ம உள்ளார அதை யுட்ரஸ்ல வச்சுட்டாலும் அது மாதிரி வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கே அதனால எதுவுமே இருக்காது. சரிங்களா? அவங்களுக்கு இரிட்ரேட் பண்றது இல்லாட்டி உள்ளார ஒரு மாதிரியா இருக்கிறது இதெல்லாம் எந்த ஃபீலிங்கும் இருக்காது. 21 நாட்களுக்கு மாத்திரைகள் தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ச்சியா டெய்லி மாத்திரை எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இதில்
மாதவிடாய் சுழற்சியின் முதல் 5 நாளுக்கு முன்னுரிமை அளித்தல் வேண்டும். சரிங்களா? மாதவிடாய் சுழற்சியின் முதல் 5 நாளுக்கு முன்னுரிமையா அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. கருத்தரிப்பை தடுக்க பெண் விரும்பினால் 7 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு மாதவிடாய் சுழற்சி ஏற்படும் போது இதே வடிவில் மீண்டும் மீண்டும் மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? 21 நாள் முழுங்கிட்டு அப்புறம் விட்டுறணும். அப்புறம் 21 நாள் இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னு புரியுதுங்களா? என்னைக்கு பீரியட் ஆரம்பிக்குதோ அன்னையில இருந்து 21வது நாள் வரைக்கும் அவங்க டேப்லெட் எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை விட்டுறணும். 7 நாளை விட்டுறணும். அப்ப 28 நாள் 29 நாள் ஆகிருது. மறுபடியும் அவங்க டேப்லெட்டை எடுத்துக்கணும். எடுத்துக்கும் போது அவங்களுக்கு கருத்தரிப்பு கண்டிப்பா இருக்காது. சரிங்களா? இதே வடிவில் மீண்டும் மீண்டும் மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். இவைகள் அண்ட செல் விடுபடுதல் மற்றும் கருப்பதித்தல் போன்ற நிகழ்வுகளை தடுக்கின்றன. இந்த மாதிரி டேப்லெட் எடுத்துக்கும் போது அவங்களோட அண்ட செல் வெளிப்படுறதையும் அதோட அதிகமா எது தடுக்கும் அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் நடக்காது. சரிங்களா? இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா எண்டோமெட்ரியத்துல தான் போய் அந்த சைகோட் ஒட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனா எண்டோமெட்ரியம் ரொம்ப வளவளன்னு ஆயிருச்சுன்னா என்ன செய்ய முடியாது, அது அதுல ஒட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையை உண்டு பண்ணிடும். மேலும் கருப்பை வாய் திரவத்தை கெட்டியாக்கி விந்து செல்கள் அண்ட செல்களுடன் இணைவதை தடுக்கிறது. சரிங்களா? கருப்பை வாயையும் ரொம்ப டைட் ஆக்கி விந்து செல்கள் அண்ட செல்களுடன் சேர்வதை தடுக்கிறது. அப்போ ஃபெர்டிலைசேஷன் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல இதை மெயினா பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி மாத்திரைகள் பயன்படுத்துவது குறைவான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் வகையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதனை பெண்கள் நன்கு விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். ஸோ சரி டெய்லி ஒரு டேப்லெட் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய பெண்கள் இதையும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பெண்களுக்கான புதிய கருத்தடை மாத்திரைகள் சகெலி, இது ஸ்டீராய்டு அல்லாத பொருளை சென்ட்ரோக்ரோமேன் நான் ஸ்டீராய்டல் ப்ரிப்பரேஷன் கொண்டுள்ளது. ஸ்டீராய்டு உள்ளதை நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு ஏற்கனவே பார்த்தோம். ஸ்டீராய்டு உள்ளதை தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டா அவங்க உடல் நலத்துக்கு பாதிப்பு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதனால இந்த பெயின் கில்லர்லாம் அதிகமா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டீராய்டு இல்லாத எது அப்படின்னா சகிலி அப்படிங்கிற ஒரு புதிய கருத்தடை மாத்திரை இது அல்லாத பொருளை கொண்டுள்ளது. இது ஸ்டீராய்டு அல்லாத பொருளை கொண்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒன்று எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் முக்கியம். இதை நல்லா பார்த்துங்க. ஸ்டீராய்டு இல்லாத கருத்தடை மாத்திரை எது அப்படின்னா சகிலி அப்படின்னு. இது ஒரு வாரத்திற்கு ஒரு முறை பயன்படுத்தும் மாத்திரை ஆகும். இதோட அளவும் ரொம்ப கம்மி தான். வாரத்துக்கு ஒரே ஒரு முறை தான் எடுத்துக்கணும். இது மிக குறைந்தளவு பக்க விளைவுகள் மற்றும் அதிக கருத்தடை மதிப்பை கொண்டுள்ளது. இங்க பாருங்க, மிக குறைந்தளவு பக்க விளைவுகள். பக்க விளைவுகள் இருக்கு எல்லாத்துலயுமே. ஆனா இதுல ரொம்ப மிக குறைந்த பக்க விளைவுகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பெண்களால் புரொஜெஸ்ட்ரான்கள் தனியாகவோ அல்லது ஈஸ்ட்ரோஜனுடன் இணைந்தோ ஊசிகள் மூலம் பயன்படுத்தப்படுகிறது அல்லது தோலின் அடியில் உள்ளே பொருத்தப்படுகிறது. இவைகளின் செயல்பாடுகள் மாத்திரைகள் போன்றது மற்றும் இவற்றின் பயனுள்ள காலம் மிகவும் நீண்டது. இது மாத்திரைகள் மாதிரி தான். ஆனா இவற்றோட பயனுள்ள காலம் அப்படின்னா நமக்கு ரிலீஃப் அப்படிங்கிறது கரு ஃபார்ம் ஆகாம இருக்கிற டைமிங் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிக நாள் இருக்கும். அதனால நிறைய பெண்கள் இதையும் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி கற்பழிப்பு அல்லது சாதாரண பாதுகாப்பற்ற உடலுறவு காரணமாக சாத்தியமான கர்ப்பத்தை தவிர்ப்பதற்காக இனக்கலவியின் 72வது மணி நேரத்துக்குள் அவசர கருத்தடை மாத்திரைகளாக புரொஜெஸ்ட்ரான்கள் மற்றும் புரொஜெஸ்ட்ரோஜன்கள் ஈஸ்ட்ரோஜன் சேர்ந்தோ அல்லது உள் கருப்பை சாதனங்கள் பயன்படுத்துவதோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த மாதிரி டேப்லெட்டை ஏதோ ஒரு பாதுகாப்பற்ற உடலுறவு காரணமாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கும்போது அதை பயன்படுத்திக்கலாம். 72 மணி நேரத்துக்குள் அவங்களுக்கு இந்த இதை கொடுத்தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அறுவை சிகிச்சை முறைகள், இது யாருக்கு? இந்த 2 முறையும் யாருன்னா ஒரு பாதுகாப்பற்ற உடலுறவு மற்றும் கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள்ல நடக்கிறவங்கள அவங்க இம்மிடியட்டா எமர்ஜென்சி வார்டுக்கு கொண்டு போயிட்டு 72 ஹவர்ஸ்ல அவங்களுக்கு கொடுத்தரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதையும் நல்லா பார்த்துங்க. ஸ்டீராய்டு அல்லாதது எது கருத்தடை மாத்திரை அப்படின்னா சகிலி அப்படிங்கிற ஒண்ணு. ஓகேங்களா?
ஸோ அதே மாதிரி கருத்தடை மாத்திரைகளை தினமும் 21 நாட்கள் தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டு இருக்கணும். 7 நாளைக்கு விட்டுறணும். மறுபடியும் 21 நாளைக்கு தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டு இருந்தா தான் அதோட அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பயன் அப்படிங்கிறது நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அறுவை சிகிச்சை முறைகள் இனப்பெருக்க ஆற்றலை நீக்குதல், ஸ்டெரிலைசேஷன் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த முறை மேலும் கருத்தரிப்பை விரும்பாத ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு நிரந்தர கருத்தடை முறையாகும். ஓகேங்களா? அறுவை சிகிச்சை முறை ஸ்டெரிலைசேஷன் அவங்களோட கருவுறு தன்மையை அழிக்கிறதுக்கு, சரிங்களா, ஸ்டெரிலைசேஷனை இல்லாத மாதிரி பண்றதுக்கு நிரந்தரமான ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதை சரி பண்றாங்க, அதை இது பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மெத்தட்ல வந்து அவங்களோட யார் பண்ணிக்கிறாங்களோ அவங்களோட முழு ஒப்புதலை பெற்ற பிறகுதான் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே விளக்கமா சொல்லி இந்தந்த பிரச்சனை எல்லாம் இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அறுவை சிகிச்சை முறையின் மூலம் இன செல்களின் இயக்கம் தடுக்கப்படுகிறது. சரிங்களா? இப்போ வந்து ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கிருந்து ஃபார்ம் ஆகிற இனச்செல்களோட மூமெண்ட் வந்து தடுக்கப்படுது. ஆனா இனச்செல்களை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது உற்பத்தி ஆகிறது ஆகிட்டு தான் இருக்கும். சரிங்களா? நம்ம என்ன பண்றோம், அது எந்த வழியில வருதோ அந்த வழியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு உள்ளாரையே நிறைய டம்ப் ஆகும். ஒரு ஸ்டேஜ்ல டம்ப் ஆனவொன்னே அது என்ன பண்ணும், அதோட செக்ரீஷன் எபிலிட்டியை வந்து குறைச்சிரும். ஓகேங்களா? அந்த மாதிரி நின்று போயிடும். சரிங்களா? இதுல ஒண்ணு வந்து அறுவை சிகிச்சை முறையின் மூலம் இனச்செல்கள் இயக்கம் தடுக்கப்படுகிறது. இதன் மூலம் கருத்தரிப்பது தடுக்கப்படுகிறது. ஆண்களில் இனப்பெருக்க ஆற்றலை நீக்கும் கருத்தடை செயல்முறை விந்து குழல் தடை, சரிங்களா, வாஸ்டெக்டமி என்றும், பெண்களில் கருக்குழல் தடை, சரிங்களா, டியூப்டெக்டமி, சரிங்களா, ஃபெலோபியன் டியூப் அப்படின்னு இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அண்டக்குழல் அப்படின்னு சொல்றோம், ஃபெலோபியன் டியூப். அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு பண்றது டியூப்டெக்டமி. வாசா டிஃபரன்ஷியா அப்படிங்கிறது ஆண்களுக்கு இருக்கு, அதனால அவங்களுக்கு பண்றது வாஸ்டெக்டமி. இது ஒரு பர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட். சரிங்களா? ஒரு தாட்டி பண்ணிட்டாங்க அப்படின்னா அப் டு அவங்களுக்கு வந்து டெத் வரைக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்களோட மென்சுரல் சைக்கிள் நடக்கிற வரைக்குமே இந்த பிரச்சனை இல்லாத மாதிரி அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. விந்து குழல் தடையில் வாஸ்டெக்டமி ஆண்களின் விதைப்பையில் ஏற்படுத்தப்படும் ஒரு சிறு துளை வழியாக இரு விந்து நாளங்களும் வெட்டப்படுகின்றன. யாரோ மைக்க ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க, மைக்க ஆஃப் பண்ணிருங்க. விந்து குழல் தடையில் வாஸ்டெக்டமி ஆண்களின் விதைப்பையில் ஏற்படுத்தப்படும் ஒரு சிறு துளை வழியாக இது விந்து நாளங்களும் வெட்டப்படுகிறது. அந்த விந்து நாளங்களை வெட்டி அதை வந்து ஸ்டிச் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ரேஷன்லாம் இப்போ ரொம்ப பர்ஃபெக்டா நடக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க, ஆனா அவங்களுக்கு குழந்தை பிறந்துரும். ஓகேங்களா? இப்போ நம்ம மெடிக்கல்ல நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு சிசேரியன் பண்ணா முதல்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த ரெண்டு இதையும் வந்து மசில்ஸையும் ஒண்ணா வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. இப்ப எல்லாம் பேண்டைடு மாதிரி போட்டு ஒட்டிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப குயிக்கா அந்த இது வந்து ரெமிடி நம்ம கிடைக்குது, ரெண்டும் ஒட்டிக்கிற மாதிரி இருந்துருது. ஆனா ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் யாரும் மைக்க ஆன் பண்ணியே வச்சிருக்கீங்கம்மா, ஆஃப் பண்ணுங்க. மைக் எல்லாம் செக் பண்ணுங்க, யார் ஆன் பண்ணிருக்காங்க. மைக்க ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ இதுல பாருங்க, இதுல பொதுவா வந்து இப்ப எல்லாம் நிறைய அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இதை பண்றாங்க. ஸோ இதுல மெயினா வந்து ஸ்டிச்சிங் மெத்தட்லாம் அதிகமா இல்லை. முதல்ல எல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஒருத்தருக்கு சிசேரியன் பண்ணிட்டா அவங்க ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும். இப்போ அது ரொம்ப அந்த ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப குயிக்கா, அதே மாதிரி குழந்தை வந்து நார்மல் டெலிவரி இல்லைன்னா சிசேரியன் அப்படின்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அந்த அளவுக்கு எல்லாம் நிறைய மருந்து மாத்திரைகள் எல்லாமே நிறைய அதிகமா இருக்கு. அதே சமயம், சரிங்களா, பெண்களின் வயிற்று பகுதியில் ஏற்படுத்தப்படும் சிறு வெட்டு மூலமாகவோ அல்லது கலவி கால்வாய் வழியாகவோ இரு அண்ட நாளங்களும்
வெட்டப்படுகிறது. இந்த நுட்பங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், ஆனால் இவற்றின் மீள்தன்மை மிகவும் மோசமானது. ஓகேங்களா? சோ இவற்றின் மீள்தன்மை, இந்த நுட்பங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், ஆனால் இவற்றின் மீள்தன்மை மிகவும் மோசமானது அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருத்தமான கருத்தடை முறையை தேர்ந்தெடுப்பது மற்றும் இதுல மீள்தன்மை அப்படின்னா இதுல மறுபடியும் நம்ம ஒரிஜினல் இப்போ ஒருத்தரோட ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வேணாம்னு முடிவு பண்ணி அவங்க இந்த மாதிரி வாஸ்டெக் டியூப்டெக்டமி பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஒரு ஃபீமேல் குழந்தை இனிமே வேணாம் நமக்கு அப்படின்னு டியூப்டெக்டமி பண்ணிடுறாங்க. ஸோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த டியூப்டெக்டமியை ஆப்ரேஷன்ல மறுபடியும் என்ன பண்ணலாம், அதை எடுத்து அதை வந்து ஒண்ணா சேர்த்து மறுபடியும் வைக்கலாம். சரிங்களா? இவற்றின் மீள்தன்மை மிகவும் மோசமானது அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமானது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அது நல்லா பாத்துங்க. அதை மறுபடியும் வேணுங்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமானது. இதெல்லாம் பர்மனன்ட் மெத்தடு. ஒரு தாட்டி செஞ்சுட்டா ஸோ அப் டு டெத் வரைக்கும் அவங்களுக்கு இந்த சொல்யூஷன், இந்த இதுக்கு உள்ள ரிசல்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. பொருத்தமான கருத்தடை முறையை தேர்ந்தெடுப்பது மற்றும் அதன் பயன்பாடு எப்போதும் தகுதி வாய்ந்த மருத்துவ நிபுணர்களுடன் கலந்தாலோசித்த பின்னரே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நம் மற்றவர்களிடத்தில் வலியுறுத்த வேண்டும். அதாவது நம்ம இஷ்டத்துக்கு ஒரு எதையுமே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன ஐடியா சொல்றாங்க, எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பார்த்து செய்யறது தான் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒருவர் தன்னுடைய இனப்பெருக்க நலனை பராமரிப்பதற்கு கருத்தடை மருந்துகள் வழக்கமாக தேவைகள் அல்ல என்பதை ஒருவர் தன்னுடைய நினைவில் கொள்ள வேண்டும். இது பாருங்க, ஒருவர் தன்னுடைய இனப்பெருக்க நலனை பராமரிப்பதற்கு கருத்தடை மருந்துகள் கான்ட்ராசெப்டிவ் வழக்கமான தேவைகள் அல்ல. சரிங்களா? இது இனப்பெருக்க நலனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகேங்களா? அது நிரந்தரமா எடுத்துக்கிட்டே இருந்தா தான் இனப்பெருக்க நலன் நல்லா இருக்கும் அப்படின்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்களோட குழந்தையை பெத்துக்கிற டைமை தள்ளி போடுறதுக்கு தான் இதை பயன்படுத்துறாங்க. சரிங்களா? உண்மையில் கருத்தடை மருந்துகள் இயற்கை முறையில் நிகழும் இனப்பெருக்க நிகழ்வுக்கு எதிரான முறையில் உள்ளன. சரிங்களா? கருத்தடை சாதனங்கள் எல்லாமே இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு ஆண் கேமிட்டும் பெண் கேமிட்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு சைகோட்டை ஃபார்ம் ஆகிறத தடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் தனிப்பட்ட காரணங்களினால் கர்ப்பத்தை தடுக்க அல்லது தாமதப்படுத்த அல்லது கர்ப்பத்தை தள்ளி போட மேற்கண்ட முறைகளை பயன்படுத்த கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். சரிங்களா? ஒருத்தரை கர்ப்பத்தை வேணாம் தள்ளி போடணும் அப்படிங்கும்போது தாமதப்படுத்தணும். ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சரிங்களா? ஒரு குழந்தை இதாகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டடியை முடிக்கணும். அந்த மாதிரி நிறைய பேர் எல்லாம் இருப்பாங்க. அதாவது ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாங்க, அப்போ மேரேஜ் ஆகிரும். அப்போ அந்த குழந்தைகள் வேணாம், எக்ஸாம்லாம் எழுதிடணும். அதே மாதிரி ஒரு சிலர் வேலைக்கு நம்ம ஒரு பர்மனன்ட் ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்குலாம் இந்த மெத்தட் வந்து இந்த கருத்தடையே கரு கரு ஃபார்ம் ஆகிறத தள்ளி போடுறது ஒரு சிறந்த தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெர்மனன்ட் மெத்தட்லாம் யாருக்குன்னா இன்னுமே குழந்தை போதும், நமக்கு 2 குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை இருக்கு, இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, விந்துக்குழல் வெட்டப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. சரிங்களா? இப்பெல்லாம் ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அண்டநாளம் கருக்குழல் வெட்டப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. பாருங்க இந்த இடத்துல. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, பொருத்தமான ஒரு மருத்துவரை நம்ம அணுகணும் அப்படிங்கிறத நல்லா மைண்ட்ல வச்சுங்க. ஒருவர் தன்னுடைய இனப்பெருக்க நலனை பராமரிப்பதற்கு இதுவும் தேவையில்லை, டெய்லியும் எடுத்துக்கணுங்கிறதும் இல்லை. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மக்கள் தொகையின் கட்டுப்பாடற்ற வளர்ச்சியை சரிபார்த்தலில் கருத்தடை முறைகளின் பரவலான பயன்பாடு குறிப்பிடத்தக்கதாக கொண்டுள்ளது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இருப்பினும் குமட்டல், வயிற்றுப்போக்கு, வலி, ஊடுவலி, இரத்தப்போக்கு, பிரேக் த்ரூ
ப்ளீடிங், ஒழுங்கற்ற மாதவிடாய், இரத்தப்போக்கு மற்றும் ஒரு சில சமயங்களில் மார்பக புற்றுநோய் போன்ற சாத்தியமான மோசமான விளைவுகள் கூட ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஸோ இது மாதிரிலாம் பயன்படுத்தும் போது நமக்கு சில சைடு எஃபெக்டும் வரும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சரிங்களா? பரவலான குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குமட்டல் வரும், வயிற்று வலி வரும், ஊடு வலி, இரத்தப்போக்கு, சரிங்களா? இதெல்லாம் இதுல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இருந்தாலும் இதெல்லாம் எல்லாத்துக்குமே இருக்காது. ஒரு 10,000த்துல ஒருத்தருக்கு, இல்லாட்டி 1,00,000த்துல ஒருத்தருக்கு, இந்த மாதிரி ஒரு சில எக்ஸப்ஷனல் கேஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். சரிங்களா? மருத்துவ ரீதியிலான கருக்கலைப்பு. ஐயுடிஎஸ்ல 2 இருக்கு. அதை கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. ஐயுடிஎஸ், காப்பர் ரிலீசிங் ஐயுடிஎஸ், இன்னொன்னு ஹார்மோன் ரிலீசிங் ஐயுடிஎஸ். என்னென்ன அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. காப்பர்ல வந்து CUT, CU7, மல்டிலோட் 3. 3 75. ஓகே. இது மூணுமே காப்பர் ரிலீசிங். அதே மாதிரி ஹார்மோன் ரிலீசிங் ப்ரோஜெஸ்டா சார், எல்என்ஜி. ஓகே, வெரி குட். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. இந்த கருத்தடை சாதனங்களை எல்லாமே பயன்படுத்தினாலும் இதுல லைட்டான நமக்கு வந்து என்ன இருக்கும், சில சைடு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கெமிக்கல் இல்லை சார், இது யூஸ் அண்ட் த்ரோ அந்த மாதிரி இதை தான் நாங்கள் பயன்படுத்துறோம் அப்படின்னாலும் அதுலேயும் சில சைடு எஃபெக்ட் இருக்கும். சரிங்களா? குமட்டல் இருக்குங்கிறாங்க, வயிற்று வலி இருக்குங்கிறாங்க, ரத்தப்போக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே வராது. அதை மைண்ட்ல நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட இது எல்லாமே எதுக்கு இதெல்லாம் இத்தனை மெத்தட் எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாப்புலேஷனோட அளவை கண்ட்ரோல் பண்றது தான். இது ஃபீமேல் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மேலோட வந்து ஃபீமேல் தான் ஒருத்தர் ஒரு குழந்தைக்கு பர்த்தை கொடுக்குறாங்க. அப்ப இந்த மெத்தட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கர்ப்பம் அதன் முழு காலத்தை அடைவதற்கு முன் விருப்பத்துடனோ அல்லது வேண்டுமென்றோ கருவளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரும் மருத்துவ முறை மருத்துவ ரீதியிலான கருக்கலைப்பு அல்லது தூண்டப்பட்ட கருக்கலைப்பு, இன்டியூஸ்டு அபார்ஷன் என அழைக்கப்படுகிறது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு. ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டு வருது, ஒரு 4 மாசத்துல தான் தெரியுது அதுக்கு 2 கண்ணு இல்ல ஒரே கண்ணு தான் இருக்கு. சரிங்களா? நல்லா ஸ்கேன் பண்ணும்போது தான் தெரியுது அதுக்கு 2 காலுமே இல்ல, 2 கையுமே டெவலப் ஆகல. அப்படிங்கும்போது அதை என்ன செய்யலாம்? இப்போ நம்ம நிறைய வீடியோஸ்ல எல்லாம் பார்க்குறோம். ஒரு சிலருக்கு கையே இல்லாம இருக்கு. அவங்களுக்கு எப்படிடா கை இல்லாம ஏதாவது ஆக்சிடென்ட்ல போயிருக்குமா அப்படின்னா, அவங்க டெவலப் ஆகும்போதே கை வந்து 4 லிம்ப் டெவலப் ஆகல, அது தெரியும். சரிங்களா? காலும் அதே மாதிரிதான் டெவலப் ஆகல அப்படின்னா இருக்காங்க. சில பேர் வந்து நம்ம யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம், அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள அவங்க வந்து ஸ்கேன் பண்ணும் போதே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அவங்களுக்கு வந்து 4 லிம்ப் நல்லா டெவலப் ஆகல, ஹைண்ட் லிம்ப் டெவலப் ஆகல அப்படின்னு. ஸோ ஒரு அசால்ட்டா அவங்க சரியா ஸ்கேன் பார்க்காம அதை விட்டுட்டா கூட அந்த மாதிரி இதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து மருத்துவ ரீதியிலான கருக்கலைப்பு. அதை வந்து நம்ம கரெக்டான முறையில கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி அதை வந்து அபார்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. உலகெங்கிலும் ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 45 முதல் 50 மில்லியன் மருத்துவ ரீதியிலான கருக்கலைப்புகள் எம்டிபி செய்யப்படுகின்றன. சரிங்களா? மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி. இது ஒரு வருடத்தில் கருத்தரிக்கப்பட்ட கர்ப்பங்களின் மொத்த எண்ணிக்கையில் 1% 1 மடங்கு ஆகும். மொத்தம் 5 பேர்னா அதுல 1 வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்படையாக மருத்துவ ரீதியிலான கருக்கலைப்புகள் மக்கள் தொகை குறைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது. எனினும் இந்த முறை மக்கள் தொகையை குறைக்கும் நோக்கத்திற்காக அல்ல. சரிங்களா? இந்த மாதிரி இதெல்லாமே பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஜென்ரலா வந்து ஒரு நார்மல் ஃபேமிலி அப்படின்னா ஸ்மால் ஃபேமிலி நார்ம்ஸ் இருந்தால் அவங்க குழந்தைய நல்லா படிக்க வைக்கலாம், அந்த குழந்தைக்கு தேவையானது எல்லாமே நல்லா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ குடும்பத்துல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். மக்கள் எல்லாமே ஆரோக்கியமா இருக்க வைக்க முடியும், பாப்புலேஷனும் குறைஞ்சிரும்,
அதே மாதிரி ஆரோக்கியமா இருக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோட மெயினான நோக்கம். சரிங்களா? இதுல பாருங்க, இதுல ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. 5ல் 1 மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி. அதை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது மருத்துவ ரீதியிலான கருக்கலைப்பை ஏற்றுக்கொள்வதா, சட்டப்பூர்வமாக்குவதா இல்லையா என்பது பல நாடுகளில் உணர்வுபூர்வமான நெறிமுறை சார்ந்த மத மற்றும் சமூக பிரச்சனைகள் காரணமாக விவாதிக்கப்பட்டு வருகின்றன. சில மதத்துல உயிர்கள் கொல்வது பாவம். சரிங்களா? அது எப்படி இருந்தாலும் அதை அவங்க வந்து கொல்லக்கூடாது அப்படிங்கிற மெத்தட்லாம் இருக்கு. ஸோ அதுல வந்து இது எதுல வருது அப்படிங்கிறது மெடிக்கல் ரீதியிலான கருக்கலைப்பை ஏற்றுக்கொள்வதா இல்லையா அப்படிங்கிறதுல சில பிரச்சனைகளும் இருக்கு. 1971ஆம் ஆண்டில் இந்திய அரசு மருத்துவ ரீதியிலான கருக்கலைப்பை தவறாக பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்கு சில கடுமையான நிபந்தனைகளுடன் சட்டப்பூர்வமாக்கியது. இதை வந்து தவறா பயன்படுத்தாம கரெக்டான மெத்தட்ல தான் அவங்க இந்த மாதிரி குழந்தைக்கு இந்த பிரச்சனை அதனாலதான் அவங்க பண்றாங்க அப்படிங்கிறத ரெகுலேஷன் பண்றதுக்கு 1971 இருந்து அதை ரொம்ப இதா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவில் அதிகமாக இருப்பதாக கூறப்படும் சட்டவிரோதமான மற்றும் கண்மூடித்தனமான பெண் திசு கருக்கலைப்பை நெறிமுறைப்படுத்த இது போன்ற கட்டுப்பாடுகள் மிகவும் முக்கியமானது. சரிங்களா? சில சமூகத்துல வந்து பெண் குழந்தைகள் வேணாம், சரிங்களா, அந்த மாதிரி ஒரு கண்மூடித்தனமா எதையாவது யோசிச்சு அந்த குழந்தைய கொல்றது, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கும்போது அது வந்து மிகவும் நெறிமுறைப்படுத்த இது போன்ற கட்டுப்பாடுகள் மிகவும் முக்கியமானது. இதை தடுக்க இது மாதிரி இருக்கிறதுக்கு இந்த 1971 கொண்டு வரதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மருத்துவ ரீதியிலான கருக்கலைப்பை செய்ய வேண்டும்? வெளிப்படையான பதில், சாதாரண பாதுகாப்பற்ற உடலுறவு காரணமாக தேவையற்ற கர்ப்பங்களில் இருந்து விடுபட அல்லது இனக்கலவி அல்லது கற்பழிப்பின் போது பயன்படுத்தப்படும் கருத்தடை சாதனங்களின் தோல்வியின் காரணமாக மருத்துவ ரீதியிலான கருக்கலைப்பு செய்வது அவசியமாகிறது. இந்த மாதிரி எமர்ஜென்சி டைம்ல ஒரு ரேப் நடக்குது, அதே மாதிரி அவங்க வந்து ஒரு குழந்தைய வந்து பாதுகாப்பற்ற உடலுறவு காரணமாக இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணலாம், அவங்க மெடிக்கல் ரீதியா, அதாவது வெளிப்படையான பதில், சாதாரண பாதுகாப்பற்ற உடலுறவு காரணமாக தேவையற்ற கர்ப்பங்களில் இருந்து விடுபட அல்லது இந்த மாதிரி செய்யும் போது அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியாக கருத்தரித்தல் என்பது தாய்க்கோ அல்லது கருவிற்கோ அல்லது இரண்டிற்குமோ தீங்கு விளைவிக்கக்கூடியது. இது போன்ற சந்தர்ப்பங்களில் மருத்துவ ரீதியிலான கருக்கலைப்பு என்பது அவசியம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அவங்க செல்ஃபா வந்து எதையுமே பண்ணக்கூடாது. டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர், செகண்ட், தேர்டுன்னு பிரிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டருக்குள்ள ஒருத்தர் கருக்கலைப்பு பண்ணா அது பெஸ்டா இருக்கும். தாய்க்கும் எந்த பிரச்சனை வராது. ஓகேங்களா? முதல் 3 மாதங்களில், அதாவது கருவளர்ச்சியின் ஆரம்ப கட்டமான 12 வாரங்கள் வரை செய்யப்படும் மருத்துவ ரீதியிலான கருக்கலைப்புகள் ஒப்பீட்டளவில் பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது. 2வது 3 மாத கருக்கலைப்புகள் மிகவும் ஆபத்தானவை. சரிங்களா? சில பேர் அபார்ஷன் பண்ணும்போது தாய் இறந்துட்டாங்க அப்படின்னா அது 3 மாசத்துக்கு மேல இருந்ததுன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. சரிங்களா? அது அந்த கருவை நம்ம கலைக்கணும் அப்படிங்கும்போது தாய்க்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து கூட ஏற்படலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, மருத்துவ ரீதியிலான கருக்கலைப்புகள் பெரும்பாலும் தகுதியற்ற போலி மருத்துவர்களால் சட்டவிரோதமாக செய்யப்படுகின்றன. இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாகும். சில போலி மருத்துவர்கள் கூட இந்த கருக்கலைப்பு, சில பேர் என்ன பண்ணுவாங்க, கருக்கலைப்பு அப்படின்னாவே இந்த டாக்டர் தான் அப்படின்ட்டு அவங்க இல்லீகலா செய்யறவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க ஒரு டாக்டர் வந்து டாக்டரா இல்லாம கூட இந்த வேலையை செய்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லுது. இந்த நிகழ்வுகள் பாதுகாப்பற்றவை மட்டுமல்ல, மரணத்தை ஏற்படுத்தும் அளவில் அபாயகரமானதாகவும் இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி போலி டாக்டர் இந்த இதெல்லாம் செய்யும் போது அவங்களுக்கு வந்து பணத்துக்காக வந்து எல்லாத்துக்கும் பண்ணிடுவாங்க. பண்ணும்போது அந்த தாயோட உயிர் போறதுக்கும் இது ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி மற்றொரு ஆபத்தான போக்கு எதுவெனில், கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை தீர்மானிக்க பனிக்குட துளைப்பின் தவறான பயன்பாடு. அதே மாதிரி
அந்த பனிக்கூட துளைப்பை வந்து கரெக்டா அவங்க பயன்படுத்தி அந்த திரவத்தை எடுக்கல அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கும் அவங்களோட அவங்களோட அம்மாவுக்கும் ஆபத்து. ஓகேங்களா? தாய்க்கும் குழந்தைக்கும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையை நம்மளே கிரியேட் பண்ண மாதிரி ஆயிரும். அடிக்கடி உருவாகும் ஒரு பெண் என்று கண்டறியப்பட்டால் கரு பெண் என்று கண்டறியப்பட்டால் அடிக்கடி உருவாகும் கரு பெண் என்று கண்டறியப்பட்டால் அதை தொடர்ந்து மருத்துவ ரீதியிலான கருக்கலைப்பு செய்வது என்பது முற்றிலும் சட்டத்திற்கு எதிரானது. இத்தகைய நடைமுறைகள் தவிர்க்கப்படுதல் வேண்டும், ஏனெனில் இவை இளம் தாய் மற்றும் கருவுக்கு ஆபத்தை விளைவிக்கும். சரிங்களா? ஒரு பெண் குழந்தையா இருக்கு, அதை நம்ம கருக்கலைப்பு பண்ணணும் அப்படின்னு தொடர்ச்சியா இருந்தாங்கன்னா இதனாலையும் பிரச்சனை இருக்கு. இதை தடுக்கணும் அப்படிங்கிறாங்க. பாதுகாப்பற்ற இனக்கலவையை தவிர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்து பயனுள்ள ஆலோசனைகள் மற்றும் சட்டவிரோத கருக்கலைப்பு மற்றும் அதிக சுகாதார வசதிகளை வழங்குதல் போன்றவை குறிப்பிடத்தக்க ஆரோக்கியமற்ற போக்கை மாற்றியமைக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமற்ற போக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரி நடக்கிறத நடக்காம நம்ம பண்றது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு சட்டம் 2017 இந்திய அரசால் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம் சட்டவிரோத கருக்கலைப்பு, தாய்வழி இறப்பு மற்றும் நோயுற்ற தன்மை போன்ற நிகழ்வுகளை குறைப்பது ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் இந்த சமயத்துல இதை செய்யலாம் அப்படிங்கிறத குறிக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சட்டத்தின்படி ஒரு பதிவு செய்யப்பட்ட மருத்துவ பயிற்சியாளரின் பரிந்துரையின் ஒப்பீனியன் அடிப்படையில் கர்ப்பத்தின் முதல் 12 வாரங்களுக்குள் ஒரு கர்ப்பமானது நிறுத்தப்படலாம். அதாவது அதை வந்து அபார்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல மெயினா வந்து 12 வாரங்களுக்கு மேல் கர்ப்பம் நீடித்திருந்தால், ஆனால் 24 வாரங்களுக்குள் குறைவாக இருந்தால் இரண்டு பதிவு செய்யப்பட்ட மருத்துவ பயிற்சியாளர்களின் கருத்துரையின் மூலம் தேவை இருப்பின் கர்ப்பமானது நிறுத்தப்படலாம். சரிங்களா? 12 to 24 செகண்ட் ட்ரைமஸ்டர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னா 3 மாசம், செகண்ட் ட்ரைமஸ்டர்னா 6 மாசம். சரிங்களா? இதுலயும் வந்து அவங்க ஃபர்ஸ்ட்ல நல்லா ஐடென்டிஃபை பண்ணல, ரெண்டாவதுல கண்டிப்பா அதை தடுக்கணும் அப்படின்னா 2 டாக்டர் கிட்ட அவங்க பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இத்தகைய கர்ப்பங்களை நிறுத்துவதற்கான காரணம் கர்ப்பத்தின் தொடர்ச்சியான கர்ப்பிணி பெண்ணின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அல்லது உடலில் கடுமையான காயத்தை ஏற்படுத்தும் அல்லது மனநலத்தை பாதிக்கும். சரிங்களா? அதே மாதிரி உடல் அல்லது மனதளவில் தீவிரமாக பாதிப்பு ஏற்பட்டு ஊனமுட்ட குழந்தை பிறக்கும் கணிசமான ஆபத்தை ஏற்படுத்தும் சமயங்களில் கர்ப்பமானது நிறுத்தப்படும். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கிறதுனால அது நிறுத்தப்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பாலியல் ரீதியில் பரவும் நோய் தொற்றுகள், பால்வினை நோய்கள், உடலுறவு மூலம் பரவும் நோய்கள் அல்லது நோய் தொற்றுகள், இவைகள் ஒன்றாக சேர்ந்து பால்வினை நோய்கள். சரிங்களா? செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் அல்லது வெளிரியல் நோய்கள், வெனரல் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம், விடி அல்லது இனப்பெருக்க பாதை தொற்று நோய்கள், ஆர்டிஐ ரீப்ரொடக்டிவ் ட்ராக் இன்ஃபெக்ஷன் என அழைக்கப்படுகின்றன. சரிங்களா? இதுல நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஏரியா எல்லாமே கொஞ்சம் ஈஸியானது தான். ஒரு தியரி மாதிரி இருக்கும், நம்ம படிச்சு முக்கியமான இடத்துல என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்க, என்னென்ன வரலாம், ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னா எவ்வளவு, ஃபர்ஸ்ட் 12 வாரங்கள் அப்படின்னு சொல்றோம், செகண்ட்னா எவ்வளவு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம நல்லா ரீகால் பண்ணி இதை எழுதணும், அப்படியே கொஞ்சம் ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து படிச்சோம் அப்படின்னா ரொம்ப இது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? கொஸ்டின் ஏதாவது இருக்காமா இதுல? இந்த டயக்ராம்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா? இதுல ஒரு ஃப்ரீ டைம் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தா டயக்ராம் எடுத்து போட்டு பாருங்க. சரிங்களா? டவுட் இருக்கா? சார் activity கேக்குது. என்னம்மா? ஹலோ, சொல்லுமா. கேக்குதுங்க சார். ஆடியபிளா இல்ல, சொல்லுங்க. டவுட் எதுவும் இருக்காமா? நோ சார். ஓகே ஓகே, நல்லா படிங்க. தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir.
ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.